4 முழம் ஜாதி மல்லி, 1/2 கிலோ மில்க் ஸ்வீட், 1/4 கிலோ மிக்சர், வேறு ஏதாவது விட்டுட்டோமா என்று யோசித்தான் பிரபு. எதுவுமில்லை. சரண்யாவுக்கு பிடித்தவை அவை 3 தான். மோட்டார் பைக்கின் சைட் பாக்கில் அவற்றை போட்டுவிட்டு உதைத்து கிளப்பினான். வண்டி காற்றாய் பறந்தது. பாரிஸிலிருந்து தாம்பரம். எத்தனை கிலோமீட்டரோ தெரியாது. இன்னும் அரை மணியில் சரண்யாவை பார்க்கப் போகிறோம் என்று நினைக்கும்போது அவனுக்கு தேன் மலையில் குளிப்பது போல் சுகமாயிருந்தது. பிரபு சரண்யா கல்யாணம் நடந்து சரியாக 20 நாட்களே ஆகின்றன. ஆனி மாதம் கடைசியில் கல்யாணம். கல்யாணத்தன்று முதலிரவு இருக்கும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருந்தவனது எண்ணத்தில் அம்மா பெரிய குண்டாய் தூக்கி போட்டாள். நல்ல நாள் பார்த்து நாங்கள் பிற்பாடு வச்சுக்கிறோம், ஆடி மாதம் கழியட்டும் என்று கூறிவிட்டாள். ஆடி பிறப்பதற்கு 2 நாள்தான் இருந்தன. அந்த 2 நாளும் வேறு வழியின்றி அசடு வழியே மனைவியை கண்களால் தழுவினான். அவளோ புது பெண்தானே. சரண்யாவோ அவன்கிட்ட போனாலே காதோரம் ஓடினாள். அதன்பின் ஆடி பிறந்து அவள் தாய் வீடு சென்று விட்டாள். ஆயிற்று. இன்னும் 15 நாள் ஆவணி பிறந்துவிடும். பிரபு எதிர்பார்த்த அந்த நாள் வந்துவிடும். பிரபு பைக்கை ஓட்டியபடியே மெல்ல சீட்டி அடித்தான். மாமனாடு வீடு நெருங்கியது. நியூட்ரலில் வண்டியை ஓட விட்டுட்டு வாசலில் சத்தமின்றி நிறுத்தினான். சந்திய கால வேலையானதால் வாசல் கதவு திறந்தே இருந்தது. வீடு நிசப்தமாய் இருந்தது. மெதுவான பூனை மாதிரி உள்ளே சென்று கேன்வாஸ் ஷூவை கலட்டினான். ஊஞ்சல் சப்தம் மெதுவாக கேட்டது. நடையிலிருந்து எட்டி பார்த்தான். இவனுக்கு முதுகை காட்டிக்கொண்டு ஒரு கழித்த நிலையில் ஏதோ புஸ்தகம் படித்து கொண்டிருந்தாள் சரண்யா. மெல்ல ஆடிக்கொண்டிருந்த ஊஞ்சலின் அருகில் வந்து அதன் போக்கிலேயே சென்று சற்றென்று அப்படியே படுத்து அவளை அணைத்து கொள்ள வீல் என்று கத்தினாள் சரண்யா. ஆமாம், எங்கே போதங்களை எல்லாம் காணும்? போதமா? உன்னை பொத்தி பொத்தி வச்சுக்குமே, கண்ணுலேயே காட்டாம. அதுங்களை தான் சொல்கிறேன். சரண்யா காப்பி கொண்டு வரும்போது ராமையாவும் அலமையாவும் உள்ளே வந்தனர். வாங்க மாப்பிள்ளை, எங்கே வந்தீங்க? இதோ இப்போ தான் 2 நிமிஷம்தான் ஆச்சு. பக்கத்து கோயில் வரைக்கும் போயிருந்தோம். ஏதோ காலட்சேபம் நடக்கிறது. வாங்களேன். அடடா, ஏன் பாதியிலே வந்துட்டீங்க? முழுசும் கேட்டுட்டு வாங்களேன். நீங்கள் வந்திருக்கிறதா பக்கத்து வீட்டு பையன் கோயிலில் வந்து சொன்ன அப்புறம் எப்படி மாப்பிள்ளை அங்கே இருக்கிறது? அந்த பக்கத்து வீட்டு பையனை இழுத்து வந்து 4 தட்டு தட்டணும் என்று நினைத்தான் பிரபு. கூடவே விற்று என்று ஒரு ஆங்காரம் கிளம்பியது. என் பொண்டாட்டி தாலி கட்டி 20 நாளாவது. தனியாக பேசக்கூட விட மாட்டேங்குதுங்க போதங்க. இதுக்கு 2ல் 1 முடிவு கட்டியாகணும் என்று தீர்மானித்தான். மாமா, சரண்யாவை கொஞ்சம் வெளியில் அழைச்சிட்டு போகலாம்னு இருக்கேன். எங்கே மாப்பிள்ள? எங்கேயோ அனுப்புவீங்களா மாட்டிங்களா? அதுக்கில்லை மாப்பிள்ள. இதை பாருங்க, உங்கள் பொண்ணை நான் ஒன்றும் முழுகிட மாட்டேன். சேதமில்லாமல் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். போதுமா? மாப்பிள்ளையின் குரல் ஓங்கியதும் மாமனார் அடங்கி போய் மனைவியை பார்க்க அவர் உள்ளே ஓடினார். அடுத்த 5ஆம் நிமிடம் சரண்யா கனஜோராய் கிளம்பி எதிரில் வந்து நின்றாள். மயிலே அண்ணா, இறகு போட்டுடுமா என்ன என்று நினைத்தபடி அப்போ போயிட்டு வரேன் மாமா என்றபடி வெளியே வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ண பின்பக்கம் ஏறி அமர்ந்தாள் சரண்யா. பயத்தோடு கண்ணை இறுக மூடிக்கொண்டு அவன் தோலை கட்டிக்கொள்ள அப்பா என்ன சுகம் என்றபடி காற்றாய் பறந்தான் பிரபு. எங்கே போக போறீங்க? எங்கே போகலாம் சொல்லு. வெற்றியில் ஆதிபராசக்தி போட்டிருக்கானாம், அதுக்கு போகலாமா? நான் பார்க்கவே இல்லை. வெலிங்டனில் இன்னும் ஹரிதாஸ் ஓடுதாமே, அதுக்கு வேணாம், போகலாமா? சனிய நாட்டு கட்டையை கட்டினேன் பாரு, என் தப்பு. பார்க்கத்தான் செலுடுவாய் பொம்மை மாதிரி அழகாக இருக்குது. மற்றபடி ஒரு இளவு தெரியல. ஏங்க திட்டுறீங்க? திட்டாமல் என்னடி செய்ய? கல்யாணமாகி 20 நாளாவதே. புருஷனை பார்க்கணும், அவனோட சந்தோஷமாக இருக்கணும் எல்லாம் தோணலை. ஆதிபராசக்தி பார்க்கணுமா மூதேவி. பின்னாலிருந்து சப்தம் வராமல் போகவே திரும்பி பார்த்தான். கண்ணை கசக்கி மூக்கை உறிஞ்சியவளை கண்டு சிரிப்பதா அழுவதா என தெரியவில்லை. இதை பாரு,
இப்போ ஒரு லாட்ஜ் ரூம் எடுக்க போகிறேன். சும்மா ஒரு 3 மணி நேரம்தான். மணி என்ன இப்போ? 6 தான். 9 மணிக்கு கிளம்பி உன்னை கொண்டு விட்டுடுறேன். ஐயோ வேணாங்க, பெரியவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வம்புங்க. என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க. எனக்கு முதல்ல நீ தாண்டி சத்ரு என்றபடி வண்டியை நிறுத்தினான். இறங்கி தொலை, கோச்சிக்காதீங்க. பரிதாபமாய் அவனை பார்த்தவனுக்கு பாவமாய் இருந்துச்சு. ச்சே, பாவம் இது, குழந்தை மாதிரி. இதை எதற்கு திட்டுகிறேன்? நான் செய்வது மட்டும் யோக்கியமா என்ன? கட்டின பொண்டாட்டியோடு எதற்கு கள்ளத்தனமாய் உறவு கொள்ள வேண்டும்? கிணற்று நீர்தானே இது. எந்த ஆற்று வெள்ளம் அடித்து போகப் போகிறது? இப்படி நினைத்தவன், சாரிம்மா, இன்னும் கொஞ்ச நாள் தானே, அப்புறம் பார் உன்னை. நம்ம ஃபஸ்ட் நைட் இங்கே நடக்க போகிறதில்ல. இவங்க நாள் பார்த்து சொல்லட்டும். முதல்ல அதே நாளில் ஊட்டியில் ஜம்முன்னு ரூம் புக் பண்ணிடுறேன். எந்த பிசாசும் இல்லாத இடத்துல தான் நிம்மதியாக நாம் 10 நாளாவது ஜாலியாக இருக்கணும். இதுக்கு மட்டும் யாராவது சம்மதிக்கலை, அப்புறம் நடக்கிறதே வேற. நீங்கள் சொல்கிறது கரெக்ட். எனக்கு மட்டும் ஆசையா இல்லையா என்ன? சரண்யா வெட்கப்பட்டாள். அடி சக்க, அப்படி சொல்லுடி என் தங்கம் குட்டி. சரி வா, போதங்க கவலைப்படும். உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன். சார், உங்களுக்கு ஃபோன். ஆப்ரேட்டர் ஷீலா அழைக்க பிரபு மேஜையிலிருந்து டெலிஃபோனை எடுத்தான். ஹலோ பிரபு, நான் தான் சரண்யா பேசுகிறேன். ஹாய் டியர். என்ன திடீர்னு? உங்கள் வீட்டு பூதங்க இன்றைக்கி வந்திருக்குங்க. ஏய், பின்ன நீங்கள் மட்டும் எங்கள் அப்பா அம்மாவை சொல்லலாமா? அப்படி பிரபு சிரித்தான். அப்புறம் ஆவணி 10ஆம் தேதி நாள் குறிச்சிருக்காங்க. இரு. பிரபு அவசரமாய் தின காலண்டரை புரட்டினான். இன்றிலிருந்து சரியாய் 18 நாள்தான். நல்லா கேட்டுக்கிட்டியா? சமயத்தில் மாற்றிடாதுங்களே. நல்லா கேட்டுக்கங்க. 2 காதுலையும். அம்மா கூட புடவை வேஷ்டி வாங்கணும்னு அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். தேங்க்ஸ் கண்ணம்மா. நான் இன்றைக்கே ஊட்டி லாட்ஜுக்கு ஃபோன் போட்டு ஜம்முன்னு டபுள் ரூம் புக் பண்ணிடுறேன். யார்கிட்டையும் லீக் அவுட் பண்ணிடாத விஷயத்த. என்ன புரியுதா? சரி என்றபடி சரண்யா டெலிஃபோனை வைத்துவிட்டு காசு கொடுத்தாள். என்னடா இப்படி திடுபுடுன்னு குண்டை தூக்கி போடுற? அந்த மாதிரி 4 தேடினாலும் கிடைக்காது சொன்னார் ஜோசியர். என்ன பண்ண சொல்கிற? ஊட்டி பிரான்ச்சில் ஏதோ தகராறாம். நீ தான் போகணும்னு சொல்லிட்டார் எம்டி. ஏம்மா இப்படி பண்ணின? என்ன, பேசாமல் சரண்யாவையும் கூட்டிகிட்டு போயிடுறேன். நீங்கள் சொன்ன அதே நாளில் அங்கே வச்சுக்கிறோம். போடா, பெரியவங்க யாரும் இல்லாமையா? இதுக்கு எதுக்குமா பெரியவங்க? உங்களுக்கு என்ன அங்கே வேலை? சி போ படவா. நாங்கன்னா நலங்கு வச்சு 4 பாட்டு பாடி உள்ளார அனுப்புவோம். ஒன்றும் செய்ய. நலங்கை இப்போவே வச்சுடு. பாட்டையே டேப் பண்ணி கொடுத்து விடு. அங்கே போய் போட்டுடுறேன். அவள் உள்ளே வருவா. என்னங்க இவன் இப்படி சொல்கிறான்? அனுப்பிட வேண்டியது தான், வேறு வழி. இதை விட்டால் இன்னும் 4-5 மாதத்துக்கு நாள் நல்லா இல்லை. சிறுசுங்க எத்தனை நாள் தான் பிரிஞ்சிருக்கும்? ஊட்டிக்குத்தானே போகிறான். அனிமுன்னு நினச்சிக்கிட்டு அனுப்பி வை. நல்ல அப்பா என்றான் பிரபு சந்தோஷமாய். என்ன ரெடியா? கார் வந்துடுச்சு, போலாமா? கேட்டுக்கொண்டே உள்ளறையை பார்த்த பிரபு அயர்ந்து போனான். சரண்யா கட்டியிருந்த புடவை அவளை விட வெயிட்டாக இருக்கும் போலிருந்தது. உடம்பு முழுக்க தகதகவென்று ஜெருகி மின்னியது. கழுத்தில் நீளமாய் தொங்கிய காசு மாலை, கழுத்தோடு ஒட்டியிருந்த சின்ன கல் அட்டிகை, கை முழுக்க தங்க வளையல்கள், காதில் ஜிமிக்கி மாட்டல். எப்பாடியோ, இது என்ன தேரில் போகிற சாமியாட்டம் அலங்காரம்? ஏம்மா இவ்வளவு நகை தேவையா? நீ சும்மாருடா. முதல்ல 2 பேரும் ஒன்றா சேர போகிறீங்க. இங்கே இருந்தால் நாங்கள் போட்டு அழகு பார்க்க மாட்டோமா? அது மாதிரி தான். அது பாட்டுக்கு கழுத்தோடு கிடந்துட்டு போகுது. கம்பெனி காரில் போக போகிறீங்க, வர போகிறீங்க. அப்புறம் என்ன பயம்? இருந்தாலும் வீதி விழாக போக போகிற அம்மா நாட்டம் இத்தனை நகை தேவையா? நீ கிளம்புமா. அவன் பேசிக்கிட்டே இருப்பான். இதை பாரு, அவன் சொல்கிறான்னு நகையெல்லாம் கழட்டிடாத. இதெல்லாம் ஆவி தந்த நகைங்க. இதை
போட்டுக்கிட்டு தான் இவங்க பாட்டி, அதாவது என் மாமியாருக்கு மாமியார் 10 புள்ள பெத்தாங்க. இவங்க அம்மா 7 புள்ள பெத்தாங்க. நான் 6 பெத்தேன். நீ 2வது பெத்துக்கணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி. சரண்யா குப்பென்று சிவந்தாள். பிரபு தலையில் அடித்தபடி கிளம்பினான். வாசலில் கார் ரெடியாயிருந்தது. சாமான்களை டிக்கியில் ஏற்றினான். சரண்யா பெரியவர்களை நமஸ்காரித்தாள். பார்த்து நடந்துக்கம்மா, கிளம்பு, மணியாவது, வா, வாசலிருந்து கத்தினான். ஏண்டா, நீயவா ஓட்டிட்டு போக போற? ஆமாம் என்றபடி வண்டியில் ஏறி உட்கார சரண்யா அவன் அருகில் ஏறிக்கொண்டதும் காரை கிளப்பினான். ஏய், பெரியவங்க எதையாவது சொல்லி வைப்பாங்க, அதான் தள்ளி வச்சாச்சுல்ல, நகையெல்லாம் கழட்டிடு. அது வேற எதுக்கு இடைஞ்சலா? வேணாங்க, என் பிள்ளை ஏதாவது சொன்னா கூட நீ கழட்டக்கூடாதுன்னு அத்தை சொல்லி தான் அனுப்பினாங்க. ஏங்க, இதெல்லாம் எனக்கு நல்லா இல்லையா? இவ்வளோ நகை போடுறது எனக்கு பிடிக்காது. உனக்கு நல்லா இல்லை நான் சொன்னேன். அப்போ ஒன்று செய்வோம். பெரியவங்க சொன்னபடி நாளைக்கு ராத்திரி வர நான் இதெல்லாம் போட்டுக்கிறேன். அப்புறம் உங்கள் இஷ்டப்படி சிம்பிளாக இருக்கேன், சரிதானே? ஓகே. சிரித்தபடி அவளை இடது கையால் அணைத்து கொண்டான். ஆமாம், பெட்டியில் எவ்வளோ பட்டு புடவை எடுத்து வச்சாங்க எங்கள் அம்மா? நான் சொன்னால் கேட்கலிங்க. 6 புடவை வச்சுட்டாங்க. தினம் ஒன்று கட்டிக்கடினாங்க. நைலக்ஸ் புடவை இடம் பத்தலையா? 4 தான் எடுத்து வச்சேன். உங்களை எல்லாம் கட்டி வச்சு உதைக்கணும். 10ஆம் பசலிங்க தான். பார், கோயம்புத்தூரில் வண்டியை நிறுத்துகிறேன். முதல்ல ஒரு 4-5 புடவைங்க வாங்கிக்க. கூடவே ஒரு சூட்கேஸு வேணுனாலும் வாங்கிக்க. பட்டு புடவையெல்லாம் கொஞ்ச நாள் மூட்டை கட்டி வை. உங்கள் அத்தை கூட கோயில் குளம்னு போகும்போது கட்டிக்கிட்டு போ அதெல்லாம். சரண்யா சிரித்தாள். சிரிக்காத, எரியுது. மலைப்பாதையில் செல்ல செல்ல குளிர் தாக்கத் தொடங்கியது. காரின் கண்ணாடிகள் முழுக்க ஏற்றியும் சில்லிட்டது. புடவையை இழுத்து போர்த்தி கொண்டாள் சரண்யா. ஏம்மா, குழு குழு ஸ்வெட்டர் எடுத்து வச்சிருக்கல, எடுத்துட்டு போட்டுக்கயேன். பரவாயில்ல, இதுவும் சுகமாகத்தான் இருக்கு. நான் தொட்டாதான் உனக்கு எரியும், மற்றபடி எல்லாம் சுகம்தான். போங்க, எதை பேசினாலும் அதில் வந்து நில்லுங்க. இல்லை, நானும் தெரியாமல் தான் கேட்குறேன். ஒவ்வொரு பொம்பளைங்க கல்யாணம் கூட ஆகாமல் டேட்டிங் வச்சுக்கிட்டு போகிறாளுங்க. நான் உனக்கு தாலி கட்டின புருஷன்தானே. என்னமோ அப்படி ஓடின பயன்தான். யாருக்கு? பெரியவங்களுக்குத்தான். இப்போ எந்த பெரியவங்க இருக்காங்க? ஏன் மனசாட்சி இல்லை? அது எதுக்கு இப்போ? இல்லை, நாளைக்கு தான் அவங்க குறித்த நாள். அதுக்கு முந்தி என்னங்க? வேற ஏதாவது பேசுங்களேன். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. சொல்லவா? என் சரண்யாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பிடிக்கும். உனக்கு பிடிக்காததெல்லாம் எனக்கும் பிடிக்காது. உன் ஆசைகளை நிறைவேற்றுறதம்மா இனிமே என் லட்சியம். எதுக்கு இந்த ஐஸ் இப்போ? ஏற்கனவே குளிருது. போச்சுடா, உண்மையை சொன்னால் ஐஸுங்கிறா. பொம்பளைங்களே சுத்த மோசம். புருஷன் ஆசையாக பேசினா ஐஸ் வைக்கிறானுங்கிறாங்க, பேசலன்னா களிமண் உதவ கரைங்கிறாங்க. உண்மைதான் சரண்யா. இப்போ கொஞ்ச நாளாகவே, அதாவது நம்ம கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து எங்கே திரும்பினாலும் எனக்கு நீ தாம்மா தெரிகிற. எனக்கே புரியல, முன்ன பின்ன தெரியாதவ மேலே எப்படி இவ்வளோ ஆசை வந்துச்சுன்னு. நீ புது முகம்னு சொல்லிடுவ, ஆனால் சத்தியமாக அப்படி இல்லை. இது ஏதோ ஒரு ஆழ்ந்த உணர்வு, சொல்லி புரிய வைக்க முடியாது. அவன் பேச பேச அவனையே பிரமித்து போய் பார்த்தாள் சரண்யா. உண்மைதான், இயற்கையிலேயே சரண்யா நல்ல அழகு. கௌரவமான குடும்பத்தில் பிறந்து கட்டுப்பாடோடு வளர்க்கப்பட்டதால் பெண்ணுக்கு இருக்க வேண்டிய எல்லா குணமும் அவளிடம் இயற்கையாகவே அமைந்திருந்தது. கூடவே ஒரு குழந்தைத்தனம். அதுதான் அவளிடம் பிரபுவுக்கு பிடித்த அம்சம். அதைதான் அவன் ரசித்தான். அந்த அழகு பெட்டகம் அவனுடைய உரிமை என்றானதும் காதலும் பாசமும் பொங்கியல. கேட்பானேன்? முதல் மாடியில் கடைசி ரூம் என்றபடி சாவியை நீட்டினாள் லாட்ஜ் மேனேஜர். பேரேட்டை பார்த்து
அந்த ரூம் சர்வீஸ் ஆளை அழைத்து பெட்டிகளை எடுத்து போக சொல்ல பிரபு சரண்யாவோடு மாடி ஏறினான். ரூம் நல்ல வசதியாகத்தான் இருக்கும் இல்லை பையா? நல்லா இருக்குங்க. டிவி, டெலிஃபோன் எல்லாம் கூட இருக்கும். ரூம் ஹீட்டர் போட்டுக்கிட்டா குளிரே தெரியாது, வெத வெதன்னு இருக்கும். மற்றபடி எதுக்கும் வெளியே வர வேணாம், எல்லாம் ஃபோனில் சொல்லிட்டா கொண்டு வந்துடுவோம். பையன் பெட்டிகளே உள்ளே கொண்டு வந்து வைத்தான். ரூம் சகல வசதிகளோடும் இருந்தது. காரில் ஆண் மெத்தை கண்ணை பறித்தது. கதவு சாத்திக்கிட்டிங்கன்னா உள்ளே எவ்வளவு சத்தம் போட்டிங்கனாலும் வெளியே கேட்காது, அதான் நல்லது என்று கண்டித்தான் பிரபு. நல்லது என்று அவன் நினைத்த அதே விஷயம் எவ்வளவு பெரிய துக்கத்தை தனக்கு தரப்போகிறது என்று தெரியாமலே மகிழ்ச்சியோடு சீட்டியடித்தான். மாலை 3 மணி இருக்கும். இருவரும் வெளியே போய் வரலாம் என்று கிளம்பினார்கள். தங்க நிறத்தில் பிரிண்டட் சில்க் புடவையும் அதிலேயே தைத்த ரவிக்கையும் தளர பின்னிய கூந்தலும் அதில் சூடியிருந்த மல்லிகையும் சந்தன நிற உடம்பும் மாசு மறுவற்ற முகம் மனைவியை விழிகொள்ளாமல் ரசித்து பார்த்தான் பிரபு. ரூமை பூட்டி கொண்டு வெளியேறினார்கள். ஏரிக்கரையோரம் மாலை வெயிலில் மனைவியை பல கோணங்களில் நிற்க வைத்து புகைப்படமாய் எடுத்து தள்ளினான். ஜோடி புறாக்களாய் ஓடித்திரிந்த அந்த காதல் பறவைகளை ஒரு பருந்து உற்று உற்று கவனித்ததை அவர்கள் கவனிக்கவே இல்லை. இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு சரண் என்று புகழ்ந்தான். அதையே தான் அந்த பருந்தும் நினைத்தது. அப்பப்பா, கருகருன்னு எவ்வளோ நீளமா உனக்கு தலைமுடி, தெலுங்கு நடிகையாட்டம் விரிச்சு போட்டா கேரள குட்டி தான். மனைவியை அணுவாய் தான் ரசிப்பது போலவே மற்றொருவனும் ரசிப்பது பிரபுவுக்கு தெரியவில்லை. இருட்டிடுச்சுங்க, போலாம் வாங்க. கரெக்ட், நமக்கு நேரமாவது. மீண்டும் அறைக்கு திரும்பினார்கள். கூடையில் இருந்த செண்டாய் கட்டியிருந்த பூ பொட்டலத்தை எடுத்து கொடுத்தான். நீயும் வச்சுக்க, டெக்கரேஷனுக்கு சேர்த்தது தான் சரியா? சரண்யா வெட்கினாள். ஸ்வீட் பாக்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் என்று எல்லாவற்றையும் எடுத்து டீப்பாயில் வைக்கும்போது டெலிஃபோன் அடித்தது. ஹலோ. அப்படியா, இதோ வந்துட்டேன். என்னங்க, யார் ஃபோனில்? ஷர்ட்டை மாற்றிக்கொண்டு வெளியே சென்றான். உதிரி பூக்களை கட்டில் மேல் தூவிவிட்டு ரூம் ஸ்ப்ரேயரை தெளித்தாள் சரண்யா. கும்மென்று ஒரு வாசனை பரவியது. சந்தன அகர்பத்திகளை கொத்தாக ஏற்றி சொருகி வைத்தாள். எல்லாம் ரெடி. பிரபுவைத்தான் காணவில்லை. மீண்டும் ஒரு தரம் கண்ணாடி முன் நின்று தன்னை ரசித்து கொண்டாள். உண்மையிலேயே பிரபு கிறங்கி போய் விடுவான் என்று நினைக்கும் போதே கன்னம் சிவப்பேறியது. அழைப்பு மணி ஒலித்தது. துள்ளிக்கொண்டு எடுத்தாள். பிரபுதான் என்ற ஒரே நினைவில் ஆள் காட்டும் சிறிய கண்ணாடி வழியாக யார் என்றும் பாராமல் பாதுகாப்பு செங்கிலியை கதவில் சொருகாமல் சட்டென்று கதவை திறந்தாள். திடுக்கிட்டாள். புயல் போல் உள்ளே நுழைந்தது பிரபுவல்ல, கன நேரம்தான். அவளை இழுத்து தள்ளிவிட்டு கதவை பூட்டினான் அவன். யார் யார் நீ? கண்கள் பயத்தில் வெளிர குரல் பிசிறடிக்க கேட்டாள். உன்னை மாதிரி அழகான பெண் பூக்களை சுவை பார்க்குற ஒரு வண்டு. இன்னும் விளக்கம் வேணுமா? வேண்டாம் போ. போயிட்டு பெரிதாக கத்தினான். சத்தம் வெளியே கேட்கவே கேட்காது. எக்காலமிட்டு சிரித்தது. மெதுவே அவளை நோக்கி பறந்தபோது அறை முழுக்க சுற்றி சுற்றி ஓடினாள். அவள் அலறலும் கூப்பாடும் அறைக்குள்ளேயே அமுங்கி போனது. ஏரிக்கரையில் யாரையும் காணவில்லை. சிறிது நேரம் அங்கேயே நின்றிருந்தான் பிரபு. என்னடா இது, இவ்வளவு பரபரப்போடு அழைத்துவிட்டு இங்கு யாரையும் காணவில்லை என்றால் அவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது. ஹலோ, உங்கள் பேர் பிரபுதானே? ஏரிக்கரை பக்கம் உடனே வாங்க சார். பச்சை புடவை கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு தனியாக 4-5 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு அழுதுட்டு இருந்தது. நான் தான் காப்பாற்றி விசாரித்தேன். உங்கள் பேரையும் உங்கள் ரூம் நம்பரையும் சொல்லுது. உங்களை தேடித்தான் இந்த ஊருக்கு அவசரமாய் வந்ததாம். நான் ஏரிக்கரைக்கிட்டே நிற்கிறேன், உடனே வந்துடுங்க. இப்படி அழைப்பு வந்தவனை காணவில்லை.
அவன் சொன்ன அந்த பச்சை புடவையும் காணவில்லை. ஒரு கால் தனியே ஒரு பெண்ணோடு தனித்திருக்க பயந்து கொண்டு அந்த கண்ணியவான் எங்கேனும் அவளை அழைத்து சென்றிருப்பானோ, இவன் வந்ததும் வரலாம் என்று நினைத்து பிரபு நின்று கொண்டே இருந்தான். சுற்றிலும் கும்மியிருட்டாயிருந்தது. எங்கே மினுமினுக் என்று தெரிந்த விளக்கு வெளிச்சங்களையும், வானத்தில் கும்பல் கும்பலாய் மேகக்கூட்டங்களையும், ஏரியின் அமைதியான நீரோட்டத்தையும் தவிர அவன்தான் அங்கு மனிதன் என்று ஒருத்தன் சற்றென்று பிரபுவுக்கு சந்தேகம் வந்தது. கடவுளே, இப்படியும் இருக்குமோ? எத்தனை கதைகளில் படித்திருக்கிறான். கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. அந்த சந்தேகம் பிரபுவுக்கு எழுந்ததும் அடுத்த கணம் அங்கிருந்து எழுந்து ஓட ஆரம்பித்தான் லாட்ஜை நோக்கி. ஓடும்போதே அவன் மனசு பயத்தில் பதறியது. இதயம் திடுதிடும் என்று சப்தம் போட்டது. சரண்யா சோர்ந்து போனால். அந்த வக்கரம் பிடித்த ராஜாளியின் முன் சின்னஞ்சிறு குருவியைப் போல் துடித்தாள், சிறகொடிந்தாள். மயங்கிய நிலையில் அவளை குதறி போட்டுவிட்டு ராஜாளி பறந்தது. பிரபு ஓட்டலில் கால் வைத்தபோது வேகமாய் வெளியில் வந்த கார் மோதி விழ பார்த்தான். தேரி, கண்ணு மண்ணு தெரியாம வரத பாரு என்று அவன் திட்டி முடிக்கும்போது கார் அவனை கடந்திருந்தது. அதன் பின்பக்க நம்பர் பிளேட் தான் கண்ணில் பட்டது. ரூம் கதவை நெருங்கும் போதே இனம் புரியாத பயமும் சோகமும் அவனை சூழத் தொடங்கின. ஏதோ நடந்திருக்கிறது என்ற எண்ணமே மேலோங்கியது. வேகமாய் கதவை திறந்தான். தன்னிடமுள்ள சாவியை போட்டு அடுத்த கணம் சரண் என்று கத்திவிட்டான். அவன் உடம்பு நடுங்கியது. சரண்யா கட்டிலில் கிழிந்த நாராய் அரை நிர்வாண கோலத்தில் கிடந்தாள். மயங்கியிருந்தாள். மூச்சு ஓடிக்கொண்டிருந்தது. பார்த்த உடனேயே புரிந்துவிட்டது பிரபுவுக்கு.